விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்ததை, அதாவது அந்த 108 சீட்டு குடுத்தது அவங்களுக்கு வந்து ஒருவேளை ஒரு வேக்கம் இருந்திருக்கு போல இருக்கு. நம்ம தான் இத கவனிக்கலையோ! அப்படிங்கிற ஒரு ஆ எண்ணம் வந்திருக்கு. ம். நெறைய பேருக்கு. அதனால தான் நெறைய ம். பேர் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் கட்சி அவரு வந்து அந்த கூட்டணியில இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கரெக்ட்டா தான் நடந்துக்கிட்டாரு. அதாவது பிஜேபி பத்தி எதுவும் வெளியில பேசாம, அவர் தான் தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு பிஜேபி பெர்சன்டேஜ் வாங்குறதுக்கு காரணமே. உண்மைய பேசணும் நம்ம. அப்படிங்கும்போது அவரையே தூக்கி நீங்க ஜக்கு மாரி உட்கார வச்சீங்கன்னா, அப்பயும் அவர் அமைதியாக இருந்து, தேர்தல் முடிந்தது பிறகு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாரு. அது 50,000 நெருங்குனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பேன். அவருடைய ப கோட்பாடுகள் என்ன? கொள்கைகள் என்ன? யார ஃபாலோ பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? என்ன ஐடியாலஜி எடுக்க போறாருன்னு பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், அவரை பார்க்கும் பொழுது பிஜேபியின் முகமாகத்தான் நமக்கு பார்த்து பழக்கம். ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு 40 நாள்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அவங்களுக்கு எதிராக மனநிலை தோன்றிக்கிட்டே வரும்பொழுது, ஆட்சி நடக்க நடக்க இன்னும் பல அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது வந்து பயங்கரமா வந்து உருவாகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அவங்க இதுக்கு முன்னாடி விஷயத்த இப்பயும் பண்ண முடியாது. இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோமோ! அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு மக்களுக்குள்ள இருக்கு. ம். ஏன்னா, இவங்க சரியா இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல. ரீல்ஸ் போட்டே இருக்காங்களே தவிர, ரியாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப இங்க மோசமா இருக்கு அப்படிங்கிறது மின்வெட்டா இருக்கட்டும். இப்ப நெறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் லாரன்ஸ் கூட நான் வரப்போறேன்னு ரொம்ப அதாவது வரத்துக்கு முன்பாகவே அவருடைய தோரணை, அவருடைய பேச்சு, அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப அதிகாரத்துல போய் உட்கார்ந்துட்ட மாதிரி பிஜேபியோட பி டீம் மாரி தான் நமக்கு தெரியும். அண்ணாமலை அண்ணன பார்க்கறதுக்கு. ஏன்னா பிஜேபிங்கிற பேர் வச்சுட்டு வந்தா இங்க டான்ஸ் ஆட விடமாட்டாய்ங்க. அதனால நம்ம வேற ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நம்ம போகலாம். அப்படின்ற ஒரு முடிவுல கூட அவர் அப்படி வந்திருக்கலாம். தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய ராஜராஜேஸ்வரி மேம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ விஜய் வந்து பாஜக கூட மறைமுக கூட்டணி அப்படின்னு சொன்னாலும், இப்ப அண்ணாமலை வந்து புதியதாக நான் கட்சி தொடங்க போறேன். ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வி த லீடர்ன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் அமைச்சு, அது ஆரம்பத்தில கம்மியாக இருந்தாலும், இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 18,00,000க்கு மேல இணைஞ்சிருக்காங்க. அவர் இன்னும் சொல்றது என்னவாக இருக்குன்னா, ஒரு 50,00,000 வரட்டும். நம்ம என்ன பண்ணணுமோ அத பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? எத்தன பேர் தான்டா இன்னும் வருவீங்க? அப்படிங்கிற மாரி தான் மக்களோட பார்வை இருக்கு. இத நீங்க எப்படி அணுகுறீங்க? அதாவது விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்ததை, அதாவது அந்த 108 சீட்டு குடுத்தது அவங்களுக்கு வந்து ஒருவேளை ஒரு வேக்கம் இருந்திருக்கு போல இருக்கு. நம்ம தான் இத கவனிக்கலையோ! அப்படிங்கிற ஒரு ஆ எண்ணம் வந்திருக்கு. ம். நெறைய பேருக்கு. அதனால தான் நெறைய ம். பேர் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் கட்சி ஏன்னா ஒரு வேக்கம் வந்து உருவாயிருக்கு. இந்த இடத்துல இத நம்ம கவனிக்கவே இல்ல. இத வச்சு ஒரு வேக்கம்லாம் நம்ம ஒரு விஷயம் கிரியேட் பண்ணலாம். அப்படின்னு. ஆனா அண்ணாமலை அண்ணனை பொறுத்தவரைக்கும், அவரு வந்து அந்த கூட்டணியில இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கரெக்ட்டா தான் நடந்துக்கிட்டாரு. அதாவது பிஜேபி பத்தி எதுவும் வெளியில பேசாம, அவர் தான் தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு பிஜேபி பெர்சன்டேஜ் வாங்குறதுக்கு காரணமே. உண்மைய பேசணும் நம்ம. அப்படிங்கும்போது அவரையே தூக்கி நீங்க ஜக்கு மாரி உட்கார வச்சீங்கன்னா, அப்பயும் அவர் அமைதியாக இருந்து, தேர்தல் முடிந்தது பிறகு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாரு. அது 50,000 நெருங்குனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பேன். அவருடைய ப கோட்பாடுகள் என்ன? கொள்கைகள் என்ன? யார ஃபாலோ பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? என்ன ஐடியாலஜி எடுக்க போறாருன்னு பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், அவரை பார்க்கும் பொழுது பிஜேபியின் முகமாகத்தான் நமக்கு பார்த்து பழக்கம். ஆ. ஹி ரிஜிஸ்டர்ட் ஹிஸ் ஃபேஸ் அஸ் அ பிஜேபி. சோ அந்த முகத்த நம்மளால மாத்திக்க முடியாது. ம். பல இளைஞர்கள் போகலாம். ஆனா அந்த முகத்த அவ்வளவு சீக்கிரத்துல இது பிஜேபி கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயத்த அவர் எப்படி அது வந்து வெரி டஃப் டூ ஹேண்டில் பீப்பிள்ன்னு நான் நினைக்கிறேன். இத அவர் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் நான் பிஜேபி இல்லன்னு சேர்க்கிறதே அவருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அது அவருடைய நிலைப்பாடுகளும், கொள்கைகளும், எதிர்காலத்துல அவர் எடுக்கக்கூடிய அரசியல் கோட்பாடுகளையுமே அது தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாரி இப்போ வரக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்க அப்டின்னா, விஜய் அவர்கள் சோசியல் மீடியால தான் ஒரு கவர்ச்சியில தான் அவர் வெற்றி பெற்றாருன்னு சொன்னாலும், இப்ப இவருமே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஆன்லைன் மூலமா தான் இப்ப திரும்ப அந்த இயக்கத்துல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த கட்டம் போலாம் அப்டின்னு சொல்றாரு. இது எப்டி எடுத்துக்கிறது? அப்போ நம்மளும் இனிமேல் சோசியல் மீடியால எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் இப்போ அண்ணாமலை அவர்களும் முன்வைத்து வராருன்னு நெனைக்கிறீங்களா?
இல்ல பல பேருக்கு வந்து இது சோசியல் மீடியான்னு இல்ல. அந்த காலகட்டத்துல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா, கலைஞர் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்க வேண்டும் என்று சதி செய்தவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. என்ன கலைஞர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கிறத விட்டுட்டு, அவர் மேல வந்து ஊழல் அப்படின்னு இதுவரைக்கும் அவர் மேல ஒரு ஊழல் புகார் கூட கிடையாது. ஆனா யார் மேல ஊழல்னு வச்சாங்களோ, ஆனா அவங்க மேல எல்லார் மேலயுமே ஊழல் புகார்கள் இருக்கு. ஆனா ம். அவர் ரொம்ப ரொம்ப வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் இந்த தமிழ்நாட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன எப்படி பார்க்கணும்னு பார்த்திருக்காரு. ஆனா அவர பற்றிய அ பின்பங்கள் வெளியில் காட்டப்பட்ட பின்பங்கள் எல்லாமே ரொம்ப தவறாக கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த சோசியல் மீடியா தளங்களில் தான் இனிமேல் விளையாட வேண்டுமா அப்படின்னா, அதற்கான அவசியமும் இப்போது வந்திருக்கிறது. இதுவே அப்படின்னு நம்ம சொல்லிற முடியாது. இத வச்சே ஓட்டிற முடியுமான்னா, அதுல எனக்கு ஏன்னா சோசியல் மீடியால தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு லோக்கல்ல தண்ணி வரலன்னா, உங்கள திருப்பி வந்து நீங்க உள்ள வந்து ஓட்டு கேட்க முடியாது. சோ அது ம். அதுவே போக முடியாது. அப்படியே எடுத்துட்டு போ முடியாது. ஆனா, இங்க ஒரு மனப்பான்மைய செட் பண்ண முடியுது. இப்ப வந்து ஒரே விஷயத்த திரும்ப, 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 திரும்ப ஒரு 100 பேர வச்சு சொல்ல வைக்கிறது. இப்போ ம். எக்ஸாம்பிள்க்கு விஜய் அவர்கள் அ ம அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக நீங்க உங்க அப்பா, அம்மா கிட்ட கேளுங்க. ஓட்டு போட சொல்லுங்க. சாக்லேட் கேட்டு அழுவீங்களா? இந்த மாரி ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொன்ன விஷயத்த, ஒரு 4 ஃபேமிலிய இவங்களே அ கூப்ட்டு, அந்த ஃபேமிலி வந்து 4 ஃபேமிலி மீன்ஸ் இவங்களே ஆள் ரெடி பண்ணி, அந்த மாரி ஒரு வீடியோ போடுறாங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா கிட்ட வந்து, "அம்மா அம்மா நீ போடுமா" அப்படின்னு சொல்ற மாரி ஒரு வீடியோ போடுறாங்க. அத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, பல மக்கள் அதே வீடியோ போடுறாங்க. சோ, ஓகே. இதே மாரி பல பேர் போட, போட, போட இது ஒரு ட்ரெண்ட் செட் ஆகி, இதுதான் அ இ இ பாருங்க எல்லாருமே இப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஒரு அலைய கெளப்பி விடுறது. பை செட்டிங் அத வந்து ப்ரொவோக் பண்ணி எடுத்து தூக்கி விடுறது. சோ இந்த மாதிரி நரேட்டிவா ஒரு விஷயத்த கொண்டு போவறதுக்கு தாவேகாவுக்கு இந்த சமூக வலைதளங்கள் வெகுவாக உதவி பண்ணியிருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? ரோடா போயி மக்கள்ட்ட போயி அவங்க கிட்ட பேசி, இந்த திட்டங்கள் இருக்கு, இது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அதே விஷயத்த நம்ம ஆன்லைன்லயும் பண்ணலாம். ஆனா அதை தாண்டி ஒரு நல்ல விஷயம் இப்ப நர்மதா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னா, அது போய் சேருமா? ஆ தமிழ்நாட்டு மக்கள்ட்டனா, அது போய் சேர்றதுக்கு போய் சேருமா? சேராமலும் போலாம். ரீச் ஆகாது. இப்ப நர்மதா ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படின்னு நான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேன்னா, அது இன்னைக்கு நைட்டே உலகம் முழுக்க போயிடும். புரியுதா? சோ அந்த ஸோ நெகட்டிவிட்டிய வந்து எளிதில மக்கள்ட்ட போய் சேர்த்துற முடியும்ங்கிறதுனால, தாவேக்கா அத கையில எடுத்தாங்க. அவங்க மேல ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. ஆனா, இப்ப இந்த ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு 40 நாள்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அவங்களுக்கு எதிராக மனநிலை தோண்டிக்கிட்டே வரும்பொழுது, ஆட்சி நடக்க நடக்க இன்னும் பல அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது வந்து பயங்கரமா வந்து உருவாகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ, அவங்க இதுக்கு முன்னாடி விஷயத்த இப்பயும் பண்ண முடியாது. ம். சோ, அதனால அண்ட் தான் இந்த ஐடியாலஜிய ஸ்ட்ராங் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தீங்க மேம். பாஜகல இருந்து வந்தனால, அந்த பெயர் வந்து இவர விட்டு போறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு. நெறைய பேர் சொல்றது அதுவாக தான் இருக்கும். ஒரு முகத்திரை பாஜகனா அண்ணாமலைன்னு ஒரு முகத்திரை தமிழ்நாட்டுல ஆழமா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதெல்லாம் அழிச்சிட்டு அவர் திரும்ப அத ரீகிரியேட் பண்ணணும்னா, எவ்வளோ டைம் எடுக்கும்னு நெனைக்கிறீங்க? மக்கள் மத்தியிலயும் ஆல்சோ மாற்றம் தேவைன்னு சொல்லி தான் தாவேக்காக்கு வாக்கு செலுத்துனாங்க. இப்போ தாவேக்கா ஆட்சியிலும் நெறைய வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்க போது, அவங்களோட பார்வை என்னவாக இருக்கும்? சரி ஓகே அண்ணாமலை வராரு, அவருக்கு வேணா குடுக்கலாமா? ஒரு வாய்ப்பு குடுக்கலாமா? அப்படின்ற ஒரு தாட் வரும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல. ஆக்சுவலி எப்படி இருக்காங்கன்னா, இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோமோ! அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு மக்களுக்குள்ள இருக்கு. ம், ம், ஏன்னா, இவங்க சரியா இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல. ரீல்ஸ் போட்டே இருக்காங்களே தவிர, ரியாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப இங்க மோசமா இருக்கு அப்படிங்கிறது மின்வெட்டா இருக்கட்டும், அவங்களுக்கு தண்ணி வராத பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல பல பேருக்கு இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை சரியா வந்து அவங்களுக்கு சேரல. இவங்க சொன்னது செய்யல. மகளிர் விடியல் பயணம் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ரூ. 4000 திட்டம், 6 சிலிண்டர் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை கூட நேற்று நடந்த சட்டசபையில் அத பத்தின திட்டங்களோ, அந்த திட்டத்த பத்தின விரிவாக்கங்களோ எதையுமே அவங்க குடுக்க விரும்பல. சோ ம், அவங்க வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற பேர்ல ஒரு வெற்றி அறிக்கையை வெளியிட்டு விட்டு, அதன் மூலியமாக நாங்க எந்த திட்டத்தையும் குடுக்க மாட்டோம். அதனால அவங்களுக்கு மக்களுக்கு இத கொண்டு போணும். இந்த வெல்ஃபேர் ஸ்கீம கொண்டு போணும்ங்கிற எந்த நோக்கமும் இல்லங்கிறத இதன் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கும் பொழுது, இப்ப மக்கள் வந்து இதுல உஷாராயிடுவாங்க. அப்ப நியூவா வந்தா அவங்க நமக்கு எந்த அளவுக்கு பண்ணுவாங்க? நம்ம ம், ஆல்ரெடி இத ஃபேஸ் பண்றோமே! இப்ப அண்ணாமலை வந்தாலும் கூட இதிலேயே திரும்ப நடக்குமோங்கிற ஒரு டவுட்ஃபுல் திங்கிங் வந்து மக்களுக்குள்ள வந்துருச்சுனாவே, அது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிராகா தான் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இவருடைய முகம் வந்து அண்ணாமலை அண்ணன் தான் பிஜேபிங்கிற மாதிரி இருந்திருக்கு தமிழ்நாட்ல. ம்.
அவர் தான் இதை உருவாக்கினார். அவரே இத டெஸ்ட்ராய் பண்றதுக்கு நாட்கள் ஆகும். நாட்கள் வருடங்கள் கூட ஆகலாம். அது அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. அப்படிங்கிறது ஒரு முக்கியம். மேலும் இப்ப நெறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் லாரன்ஸ் கூட நான் வரப்போறேன்னு ரொம்ப அதாவது வரத்துக்கு முன்பாகவே அவருடைய தோரணை, அவருடைய பேச்சு அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப அதிகாரத்துல போய் உட்கார்ந்துட்ட மாதிரி அதாவது அந்த எந்த பாணியில் இருக்கு எந்த பாணியில இருக்கு சொல்ல வரீங்க? தாவேக்கு அரசு போல இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? எப்படி? ஆமா. ரொம்ப ஆணவமா இருந்தவரு. அவருடைய இன்டர்வியூ என்னால ஒரு இதுக்கு மேல இத கேட்க வேணாம் நமக்கு அப்படின்ற இதுக்கு மேல இத பார்க்க வேணாம். அவர் மேல எனக்கு ஒரு நல்ல மரியாதை உண்டு. இதுக்கு மேல நம்ம இத பார்க்க வேணாமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஆணவ அதிகாரத்தோட அவர் பேசுறதா இருக்கட்டும். நெறைய பேர் ஏன் நம்மளுடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி கூட ஒரு அ ம். ஒரு ஒரு இது இயக்கம் மாரி ஒண்ணு. இயக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்கங்கும் பொழுது, நெறைய பேர் வந்து அந்த வேக்கன்சி இருக்கு போல இருக்குங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அதுல வந்து உள்ள ஃபில் பண்ண வராங்க. இந்த ஃபில்லிங் எல்லாமே தாவேகாவுடைய ஓட்டு வங்கிய பயங்கரமா உடைக்கும். இப்ப அண்ணாமலை அண்ணன் உடைப்பாரு. தாவேகாவுடைய ஓட்டு வங்கிய உடைப்பாரு. அதேபோல புதிதாக வரவர்கள் எல்லாருமே அதை உடைப்பார்கள் அப்படிங்கும் பொழுது, அது கண்டிப்பா தாவேகாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிராகா தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஆ இப்போ சீமான் போல தான் அண்ணாமலையும் இருப்பாருப்பா. எதுக்கு அவருக்கு இந்த தேவையில்லாத வேலை? அப்படின்ற ஒரு பார்வையிலும் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அவரோட கொள்கை கரெக்ட்டு தான் நினைக்கிறீங்களா? இப்போ அவரு கரெக்ட்டான முடிவுல தான் இப்ப வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாஜகவோட ஏ டீம், பி டீம் அந்த மாரி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாருன்னும் சொல்றாங்க. அது எப்படி இது பார்க்குறீங்க? இல்ல எனக்கு இப்ப நமக்கு பார்க்க எப்படி தெரியுது? பிஜேபியோட பி டீம் மாரி தான் நமக்கு தெரியும். அண்ணாமலை அண்ணன பார்க்கறதுக்கு. ஏன்னா பிஜேபிங்கிற பேர் வச்சுட்டு வந்தா இங்க டான்ஸ் ஆட விடமாட்டாய்ங்க. அதனால நம்ம வேற ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நம்ம போகலாம். அப்படின்ற ஒரு முடிவுல கூட அவர் அப்படி வந்திருக்கலாம். அத வந்து இனிமே அவர் எடுக்க போற டிசிஷன்ஸ் இப்ப நாளைக்கு இங்கேயே ஒரு இப்ப மும்மொழி கொள்கையை அவர் ஆதரித்து பேசுறாரு. கொள்கை. ம். சரியா? இப்ப நாளைக்கு ஒரு விஷயம் வருது. இருமொழி கொள்கை வேண்டும் அப்படின்னு பேசுனாங்கன்னா, இவர் எந்த ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு நமக்கு தெரியும். இவரு பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா பிஜேபி தான் சொல்ல முடியும். இல்ல என் நாட்டு மக்களுக்கு இருமொழி போதும் அப்படின்னு இவர் நின்னு பேசுவாரா? அப்படி ஒரு வார்த்தை அண்ணாமலை அண்ணன் வாயிலிருந்து வருமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்குறாங்கன்னு பொறுத்து தான் நம்மளால அத டிசைட் பண்ண முடியும். ஆனா மேம், அவங்க கூட இருக்கிறவங்க இப்போ சௌந்தர்யாவும் பார்த்தீங்க, தமிழிசை சௌந்தர்யாவும் சொல்லியிருந்தாங்க. அவர பத்தியே பேச வேணாங்க. விடுங்க. அப்படின்ற மாரி தான் பேசியிருந்தாங்க. நயினார் நாகேந்திரனும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான். பாஜக எப்பயும் போல செயல்பட்டு தான் இருக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அப்போ கூட்டணியில அவங்க கூட இருக்கிறப்போ, ஸோ அவங்க எப்படி அணுகியிருக்காங்க? அவரு சொல்லியிருந்தாரு, முட்டு குடுத்து தான் நான் இருந்தேன் பாஜக. கிட்டத்தட்ட ஒரு 90% நான் தான் முட்டு குடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது இல்ல எப்படி நான் நீங்க என்ன சொல்றேன்னா, இப்போ அவரு ஸ்பையாவே இருந்தாலும் நம்மளால வெளில சொல்ல முடியாதுல்ல. ம், ம். பிஜேபியின் ஸ்பையாகவே பி டீமா அவர் செயல்பட்டா கூட, பரவாயில்லங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் அண்ணனும், தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவும் கை தட்டினா நமக்கு தெரிஞ்சிரும்ல. அப்ப அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம வெரி குட் அப்படின்னு அவங்களால பாராட்டிலாம் சொல்ல முடியாது. ஆ அவங்கக்குள்ளேயும் பல மனஸ்தாபங்கள் இருக்கலாம். கண்டிப்பா இருக்கு. நயினா நாகேந்திரன் அண்ணன் வந்து அண்ணாமலை அண்ணனுடைய இடத்த வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காருங்கும்போது, ஆப்வியஸ்லி அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இருந்தாலுமே இவர் பிஜேபியினுடைய பி டீமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே, அவர்கள் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள வேண்டும். பொது இடத்துல, சமூகத்துல அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது இதுல அண்ணாமலை அண்ணன் எந்த ஒரு அவரு ஜூலைல ஆரம்பிக்கிற மாரி வேலைகள் தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அண்ணன். எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாரு? இப்ப என்ன மாரி முடிவுகளுக்குள்ள அவரோட ஷேப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் இது எந்த அளவுக்கு வடிவம் பெறும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அப்பதான் நயினா நாகேந்திரன், தமிழிசை அக்காலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதோட முழு விஷயம் நமக்கு புரியும். ஓகே. நிச்சயமாக மேம். எங்க நேயர்களுக்கு பல்வேறு தகவல ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் மேம். மிக்க நன்றி மேம். தேங்க் யூ.